வணக்கம். இந்த வீடியோ ஃபுல்லா கல்யாணத்தில் நடந்த சோதனைகள், சோகங்கள், கொடுமைகள் இதைத்தான் ட்ரோல் பண்ண போறோம். அப்படி கூடவே சில பல போட்டோ ஷூட்டையும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி. நீங்க யோசிப்பீங்க, அந்த கேமராமேன் பொண்ணு மாப்பிள்ளை முன்னாடி போக விட்டு டவுன் ஆங்கிள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். என்னத்தடா அந்த ரெட் கலர் துணி மேல மூடி வச்சிருக்காங்கன்னு உள்ள இருக்கிறது என்னன்னு பார்த்தா இந்த கேமராவை அங்க இங்கேயும் அசைச்சிட்டு அப்படி ஃபைனல் ரிசல்ட்டா ஒரு அவுட்புட் வீடியோ காமிப்பாங்களா, அதே மாதிரி இந்த வீடியோக்கும் ஃபைனல் அவுட்புட் வீடியோவை நெட்ல வலை போட்டு தேடி பார்த்தேன். ஆனா கிடைக்கல. அந்த பொம்பளை விஷயத்துல ரொம்பவும் வீக்கா. ஆனா அந்த மாப்பிள்ளைங்களுக்கு கூட காண கிடைக்காத சில காட்சிகள்லாம் இந்த போட்டோகிராஃபர்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே கிடைக்குது. கொடுத்து வச்ச பையன் நல்லா இருக்கியா, உள்ள போய் எல்லாத்தையும் பாத்துட்டா போல இருக்கு. அவ பாவாடே உனக்கிட்ட வந்துருச்சு. போன போட்டோ ஷூட்ல போட்டோகிராஃபர் அண்டர் கவர்ல இருந்தாரு. ஆனா இந்த போட்டோ ஷூட்ல மாப்பிள்ள அண்டர் கவர்ல இருக்காரு. பாருங்க. எப்படிதான் இவ்வளவு கிரியேட்டிவான போட்டோஸ் ஐடியாஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு தெரியலப்பா. அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள விழுக்கணும். கைய கூட ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. கேமராக்கு போஸ் கொடுத்துட்டு பொண்ணுக்கு மாலை போடுறதுக்கு பேரா மாமியாருக்கு மாலை போட வந்துட்டாரு. பொண்ணு சாக்காச்சா இல்லையா, மாமனார் கட்டாயமா சாக்காயிருப்பாரு. இப்ப இருந்து நீங்க எனக்கு அத்தை கிடையாது. அத்தை என்ன டிஸ்டன்ஸ் அதிகமாகுது மாமா. இன்னில இருந்து இவங்க எனக்கு அக்கா. நான் ஏதோ தெரியாம தான் மாலையை மாத்தி போட வந்துட்டாரோன்னு நினைச்சேன். ஆளு மரண மட்ட செம்ம போதையில இருக்காரு போல. கல்யாணத்துக்கு அன்னைக்கே மாமியாருக்கு மாலைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியோ சேலையை மாத்தி கட்டிட்டாங்க மாப்பிள்ள, கொஞ்சம் வில்லங்கமாயி போச்சு. இது போன்ற எதிர்கால குடிகார மாப்பிள்ளைங்களே, உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா சொல்லிட்டு கிளம்பு. பேச்சுலர் பார்ட்டிங்கிறது எங்களுக்கு தான், நீங்க வாங்கி நீங்களே குடிக்கிறதுக்கு இல்ல. டேய், அவனாவது போதையில நிக்கவாட்டு செஞ்சான், இவன் என்னடா நின்னுகிட்டே தூங்கிட்டு இருக்கான். என்ன தூங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் இவனுங்களாம் தாலி கட்டுறப்பவே இப்படி தள்ளாடிட்டு இருக்கானுல, தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருப்பாங்க? இதுக்கெல்லாம் அடிச்சோமா, அது வாட்ஸ்அப்ல இருக்கா பாரு, அவதான் பொண்டாட்டியான். இது ஏதோ கிரியேட்டிவ் போட்டோ ஷூட் போல, நல்லா இருக்கும். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. நானும் இந்த கிரியேட்டிவ் ஐடியாவை எங்கடா கண்டுபிடிச்சிருப்பாருன்னு தேடுனா எப்படி பிடிச்சிருக்கான்னு பாத்தீங்கல்ல. எப்படித்தான் இப்படிலாம் யோசிக்காங்களோப்பா. இன்னது என்ன கோபால் கடையில் வாத்து பிரியாணியா? ஆமாம்பா மச்சே, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு கேமரா வாங்கிட்டேன்னா போதும், போட்டோகிராஃபி தான் என்னோட உசுறு, அதான் என்னோட பேஷன், அப்படி இப்படி சும்மா அள்ளி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு போட்டோகிராஃபர்னா எப்படி வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிளை பாருங்க. யார் சாமி இவன்? யார் எங்கிருந்து வந்திருக்கான்? இவ சாதாரணமான ஆள் இல்ல சாமி. இவ ரத்தத்திலயோ நரம்புலயோ வேற ஏதோ ஒண்ணு ஊறி கிடக்கு. இந்த விவரம் இல்லாத பயில தான் இந்த கிம்பிள் வாங்கணும், ட்ராலி வாங்கணும், அப்படி இப்படிம்பாங்க. சாருக்கு ஒரு போர்வையும் 2 அசிஸ்டன்ட் இருந்தா போதுமா, அழகா வேலையை முடிச்சு கொடுத்துருவாராம். உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்காண்டவா. எங்க கல்யாணம் நடந்தாலும் ஒரு ஸ்ப்ரே, ஒரு 1/4 கிலோ கேக்கு, ஒரு வாழ்த்து மடல், இதோட வந்துருவானுவ. ஆஹா வந்துட்டாங்க.
ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ப்ரேயை பேன் பண்ணணும்டா. எங்க இந்த கல்யாணம் காது குத்தி எந்த இலை வீட்டுக்கு தானே இதை ஒண்ணு எடுத்துட்டு வந்துட்டு எங்க பாருங்க மனுஷனா நீங்க எல்லாம். ஒருத்தன் அமைதியா இருக்கான்னா சண்டை போட தெரியாம இல்லடா, சண்டை வேணாம்னு அர்த்தம். எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். இந்த ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்னா இந்த பீச் ஓரம் இல்லாட்டா இந்த ஹில் ஸ்டேஷன்ல நடக்கும். அப்படி இந்த கிராமத்து ஓரமா போய் பார்த்தோம்னா இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. என்ன என்ன எழவி அது? ஐயாவும் அம்மாவும் விவசாயம் கத்துக்கிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் தப்பாலாம் நடக்கல. அது அப்படிதான்டா. நடத்துங்க நடத்துங்க. நீங்க நம்பினாலும் நம்மளனாலும் இது வெட்டிங் போட்டோ ஷூட் தான். என்னையா இது? கோலகாட்டுக்குள்ள போனாங்களா? ஆனா எந்த தப்புமே பண்ணலையா? எவையா நம்புவான் இத? சரி, இந்த போட்டோ ஷூட்டோட ஃபைனல் ரிசல்ட்டா ஃபைனல் போட்டோஸ பாருங்க. தயவு செஞ்சு இந்த போட்டோஸ் எல்லாம் யாருக்கிட்டையும் காமிச்சிடாதீங்க, முக்கியமா உங்க குழந்தைங்க கிட்ட. இது ரெண்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஒரு புள்ள ஒண்ணு பிறக்க போகுது. அது என்ன ரேஞ்சில பிறக்கும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஏய், போட்டோ ஷூட் போன இடத்துல ஆய் போனதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு கண்டென்ட் கிடைக்கலன்னு அதே ஒரு கண்டென்ட்டா போடுறீங்க பாத்தீங்களா? ஆனா அக்காவை கட்டிக்கார போற மாப்பிள்ள தப்பி தவறி கூட அக்கா கூட சண்டை போட்டுறாதீங்க. இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்து பாருங்க. இது ஏதோ காட்டுக்குள்ள கக்கூஸ் போயிட்டு தண்ணியை தேடி அலையிற மாதிரி இல்லாடா இருக்கு. அடுத்து பார்க்க போறது ஒரு விண்டேஜ் வெட்டிங் கிளிப்ஸ் தான். ஏப்பா, தாலி கட்ட வந்த தெரிஞ்ச உனக்கு ஒழுங்கா வேஷ்டி கட்டிட்டு வர தெரியலையாப்பா? ஏண்டா அது வரைக்கும் மணினே போட்டிருக்கேன். இது என்ன துபாயில ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸா? அவரே வேஷ்டி ஏதோ குத்து மதிப்பா கட்டிட்டு வந்திருக்காரு. அத பொண்ணு மிதிச்சு அது அவங்க போய் நம்மள அசிங்கப்படுத்தி பார்க்கறதே இந்த பொண்ணுங்களுக்கு வேலை பொழப்பா ஆகி போச்சு. அடுத்து ஒரு கல்யாண டெக்கரேஷனுக்குள்ள போவோமா? ஏய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? மண்டபத்துக்கு டெக்கரேஷன் பண்ணி பாத்திருக்கேன், ஆனா மாப்பிள்ளைக்கு டெக்கரேஷன் பண்றதை இங்க தாண்டா பாத்திருக்கேன். யாருப்பா இந்த பையனுக்கு மாப்பிள்ளை வேஷம் போட்டது? இவன் எல்லாம் வண்டியில ஏத்தாதீங்க. இல்ல, எப்படி இந்த ட்ரெஸ் ரெடி பண்ணிருப்பாங்க? நிக்க வச்சு கட்டி இருப்பாங்களா, இல்லாட்டா ரெடிமேடா கட்டி வச்சுட்டு அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருந்தாங்களா? நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம். இத போட்டுட்டு சப்போஸ் ஒன்ஸ் டூஸ் எல்லாம் வந்துட்டுனா என்னடா பண்ணுவீங்க? முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். இல்ல ஷர்ட் மாதிரி இப்படி காட்டுவீங்களா, இல்ல டி ஷர்ட் மாதிரி இப்படி காட்டுவீங்களா? நல்ல வேலை செஞ்சீங்க, முட்டிக்கிட்டு வந்துருச்சுடா. இந்த மண்டபத்துக்கு ரெடி பண்ண இந்த சீரியல் லைட் மிச்சம் மீதி எதுவும் இருந்தா இந்த மாப்பிள்ளைக்கு எப்படி தொங்க விட்டுருங்க. இந்த தேங்காய் பல்பு, இந்த நீர் வீசும் யானை, குதிரை, குந்தாணி குரங்கு. இதுக்கு அவனே பரவாயில்ல போலாடா. இந்த சுந்தரா டிராவல்ஸ் படத்துல பஸ்ஸ அங்கங்க இலை கொடிகளை வச்சு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாப்பிள்ளையும் மலர் கொடிகளை வச்சு ரெடி பண்ணி நிப்பாட்டி இருக்காங்க. இதாங்க இந்த காலத்து ஃபேஷன். இந்த காலத்து ஃபேஷன் அப்படின்னா வெரி குட் ஃபேஷன் தான். இதெல்லாம் போட்டுட்டு எப்படிடா நிக்க முடியும்? கண்ட இடத்துல எரியுமாடா. எரியுதுடி மாலா, ஃபேன போடு. பத்திரம் ப்ரோ, பொண்ணுக்கு எங்க ஃப்ரெண்டுக்காக எழுதியிருக்கோம். பாருங்க, என் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிச்சோம்னா இதை படிச்சு பார்த்து சைன் போட்டு கொடுங்க. பொண்ணுக்கு படிச்சு பாருங்க. ஆமா, முடிவு பண்ணி படிங்க, புத்தக படிங்க, காட்டுற பாருங்க. எங்கள் நண்பனை கேட்கும் போதெல்லாம் சுற்றுலாவிற்கு அனுப்ப அனுமதிக்க வேண்டும். எங்களுடன் மாதம் ஒரு முறை திரைப்படம் பார்க்கவும், ஒரு முறை இரவு உணவு சாப்பிடவும் அனுமதிக்க வேண்டும். வீட்டு வேலை செய்ய சொல்லி தொந்தரவு செய்யக்கூடாது. அதே போல மாப்பிள்ள பொண்ணையும் டார்ச்சர் பண்ணாம இருப்பாரா என்ன? பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று மனோஸ்ரீ ஆகிய நான் உறுதியளிக்கிறேன்.
நீங்க இப்படி பத்திரம்லாம் ரெடி பண்ணி டூருக்கு கேட்டா மட்டும் விட்டுருவாங்களா என்ன? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. நண்பர்களே, அடுத்து கொஞ்ச நாள்ல அந்த பத்திரத்தை எடுத்துட்டு போய் அவங்க வீட்டு வாசல்ல நின்னுங்க. அப்போ வைஃப் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கீதா ப்ளீஸ் ப்ளீஸ் கீதா கீதா காலை பிடிக்கிறேன் கீதா ப்ளீஸ் கீதா வேற மட்டும் சொல்லாத கீதா. வைஃப் பேச்சே மீறி டூருக்கு தான் போவோன்னு கிளம்பி நின்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு அடி எடுத்து வச்ச சாலி ஒத்துரு. இதான் நடக்கும். அண்ணே இப்போ என்னென்ன பண்ண போறோம்? ஒரு பண்ண வேணாம், சரிண்ணே. மூடிட்டு குப்புறப்படுத்துங்க. இதெல்லாம் மீறி நம்ம டூருக்கு எப்படியோ போயிட்டேன்னு வச்சுக்கிடுங்களேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க எப்போ வரீங்க எப்போ வரீங்க? அடுத்து உங்களை மகிழ்விக்க ஒரு ஆடலும் பாடலும் நிறைந்த ஒரு ஸ்டேஜ் ஷோ. அம்மா கிளாசிக்கல் டான்ஸ்ல குயின்னா ஐயா வெஸ்டர்ன் டான்ஸ்ல கிங்கா போட்டு புரட்டி எடுப்பாராம். டான்ஸ்னு வந்துட்டேன்னா லொகேஷனும் பார்க்க மாட்டேன், லொகேஷனையும் பார்க்க மாட்டேன். என்னடி இது? எனக்கு தெரிஞ்சு இது இந்த ஸ்கூல் லவ் காலேஜ் லவ் மாதிரி இது டான்ஸ் கிளாஸ்ல மலர்ந்த லவ்வா தான் இருக்கும். இவர் ஊதறதா அந்த பொண்ணு ஆரதியம் பாக்குறப்ப இல்லாரா மோகனாம்பள்ளி சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்கா. கல்யாணத்துக்கு ஒரு புது என்ட்ரியில மாப்பிள்ளையும் பொண்ணையும் வர்ற வீடியோவை நெட்ல தேடினேன். ஐடியா ரெடி. என்ன ஐடியா கேட்டீங்கன்னா, என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஊர்வலங்கிற பேர்ல ஊரா அந்த ஜேசிபில அந்த பொண்ணையே உட்கார வச்சு அசிங்கப்படுத்துறியடா. ஒரு பைத்தியம், நமக்கு மேல ஒரு பைத்தியம். ஐயோ பாவுண்டா அந்த பொண்ணு அவமானம் தாங்க முடியாம கையில இருக்கிற கர்ச்சிப்பெல்லாம் மூஞ்சில மூடிட்டு வருதுடா. வெளிச்சம் தெரிஞ்சா மூஞ்சி எல்லாம் தெரிஞ்சிடாது. இவனுங்க தான் ஊருக்குள்ள பைத்தியம்னு பேர் எடுத்திருக்கானுங்கன்னா வரப்போற பொண்ணையே பைத்தியக்காரியா ஆக்கிருந்தாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி? டேய், கீழே எங்கேயாவது விழுந்தீங்கன்னா உன் கூட வந்த பாவுக்கு அந்த பொண்ணு என்னடா பண்ணும்? பொம்பளைங்கன்னா பொறுப்பா இருக்கிற, ஆம்பளைங்கன்னா ஏன் இவ்வளவு வெறுப்பா இருக்கிற? கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை கூட குரூப் போட்டோ எடுத்து பார்த்திருப்போம். ஆனா இந்த குரூப் போட்டோவை பாருங்க. அவனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்காம புலம்பிட்டு இருக்கா. தலைவனுக்கு 3. உன் கெட்ட கெட்டுக்கு 3 பொண்டாட்டியாடா? 3 பொண்டாட்டியா? அந்த காலத்துல 2-3 வச்சுக்கிறத சாசம் தானப்பா. மாப்பிள்ளைக்கு ஊர் அறிய இந்த 3 பொண்ணுகள், ஊர் அறியாத கதைகள் இன்னும் நிறையவே இருக்குது. 4 பொண்டாட்டி 7 வப்பாட்டி வச்சு மெயின்டைன் பண்ணிருக்கான். ஒரு பொண்டாட்டிக்கே ஓவர் டைம் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. 3 பொண்டாட்டின்னா முடிஞ்சோம். பொம்பளை ஆடாவ உலக்கைய குண்டி நெஞ்சில் அடிச்சாலும் பரவாயில்லடா, எங்கெங்கேயே விட்டு அடிக்கிறாளே. யாரடா இப்படி தூக்கிட்டு வராங்க வலுக்கட்டாயமா? அதுவும் கழுத்துல மாலாம் போட்டுட்டு. டேய், பொண்ணையாடா இப்படி வலுக்கட்டாயமா தூக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க? ஸ்கூலுக்கு போக மாட்டாங்கிற பையனை வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போற மாதிரிலடா போய்கிட்டு இருக்கீங்க. எப்படி எல்லாம் கால விழுந்து கடறனா? இறக்கம் இல்லையா உனக்கு? கட்டாய கல்யாணம் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்னடா வலுக்கட்டாய கல்யாணமா இருக்கு? பாவுண்டா அந்த பொண்ணை விட்டுருங்கடா. வலுக்கட்டாயமா தாலி கட்டுங்க, ஓடி போவோம், நான் பாத்துக்கிறோம். ஓடி போவோம் பாத்துக்கிறீங்களா? ஏண்டா இவ்வளவு கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணணுமாடா? மாப்பிள்ள நைட்டு வீட்டுக்கு போனதும் பொண்ணை பொறுமையா பக்கத்துல உட்கார வச்சு முதல் ராத்திரி அன்னைக்கு அழக்கூடாது. லவ் ஸ்டோரி எதுவும் இருக்கான்னு கேளுங்க. கற்ப பறி கொடுத்துட்டியா? பிள்ளைகளை வளர்ந்தாடி இன்சில் போறதுதான் உன்கிட்ட மாட்டிட்டானே. அடுத்து மணமகன் மணமகளுக்கு மெட்டி போடும் சீன். முதலில் அவள் உன்னை மெட்டி போட வைப்பாள், பின்னால் முட்டி போட வைப்பாள். டேய், பாவுண்டா அந்த பொண்ணை போட்டு இப்படி மிதிக்கிற? தயவு செஞ்சு பாத்ரூம் போகணும் அப்படி இப்படின்னு சொல்லி குறுக்கால புகுந்து ஓடி போயிரு. அப்படி இல்ல அந்த கிறுக்கு பையில கட்டிக்கிறதும் ஒண்ணுதான், இந்த ஆத்துல குதிச்சு சாகிறதும் ஒண்ணுதான். கழுத்துல ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிற. சோ மக்களே, இந்த வீடியோ எண்டுக்கு வந்துச்சு. இந்த வீடியோ கட்டாயமா உங்களை சிரிக்க வச்சிருக்கேன்னு நம்புறேன். அப்படி நீங்க ஒரு செகண்ட் மனசார சிரிச்சிருந்தீங்கன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படின்னா யூடியூப் காரனும் நம்ம வீடியோ 4 பேருக்கு கொண்டு போய் சேர்ப்பான். அந்த சப்ஸ்கிரைப் அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணிக்கிடுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை என்ன வேணாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் ஏத்துக்கிறேன். அடுத்து ஒரு அமேசிங் ட்ரோல் கண்டென்ட்ல மீட் பண்ணலாம். பாய் பாய்.